அப்புறம் உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிப்பா. என்ன சொன்னாங்க? முட்டாள், நான் வெளியில நீ உள்ள சாத்தியம் எப்படி? நான் தானே உன்னை கொண்டு போகணும். டாய்லெட்டுக்குள்ள யார் கொண்டு போகணும்? நான் தான் கொண்டு போகணும். இல்ல அந்த ஒரு தேவையை நான் பூர்த்தி செய்யல, இன்னொரு ஈரா எழுதி வந்துருவான். இன்னொரு ஈரா குறுக்க வந்துருவான். அவனுக்கு சில நிமிஷம் வணங்கி ஆகணும். நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த தேவையை நான் தான் பூர்த்தி செய்யறேனா இல்லையா? அதோட விட்டான். இல்லமா உள்ள கொண்டு போயிட்டு விட்டு நீயா முக்கியக்கு எப்படியாச்சும் சொல்லி நீ பார்த்துட்டு விட்டானா? இல்ல, அது பெருமான துவாவில கத்து விட்டான். அதாவது அந்நில் அதான் அதானா என்ன போக்கி வைத்தான். எனக்கு நோவினை கொடுக்கிற பொருளை என்னை விட்டும் பிரித்து போக்கி வைத்தான். யாரு? அந்த பெருமாளுடைய மசூதி துவா எல்லாமே அல்லாஹ் கூட இருந்து எல்லாம் செய்யறது காத்து. நாமும் நம்மளுடைய சின்ன புத்தியினால அந்த பரிசுத்தமான அல்லாவை இங்க எல்லாம் நம்ம வரவழைக்கலாமா? அவன் சுத்தமா அங்கே இருக்கணும், இங்க வந்து அழுக்கா போடுவான். நம்ம சரீரத்துல ரூஹு மஹ்லூ, அது சரீரத்துல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த ரூஹு மலை குடல்லையும் இருக்கு. மலை குடலை ரூஹு இல்லைன்னு சொன்னா, ஃபைதான ரூஹு இல்லைன்னா மலை வெளியில இருக்கிறதுனால அந்த ரூஹு, எனக்கு வயசு 72, 72 வருஷமா ரூஹு உடம்புல இருக்கு, மலை குடலையும் இருக்கு. ரூஹுக்கு இன்னை வரைக்கும் குருநாட்டம். ஒரு மகனுக்கும் படி சுத்தமா இருக்கு. பரிசுத்தமான அந்த ரப்பு எவ்வளவு ஆசாபாசங்கள் அவருடைய பரிசுத்த தங்க போ. சுபஹானல்லா, அல்லாஹ் எப்பவுமே சுபஹானல்லா பரிசுத்தம். நீங்க அல்லாவை சுத்தப்படுத்த நோக்கத்துல ஒதுக்க வேணாம், வெறுக்க வேணாம், கூட சேர்த்து அதை நான் இருக்கிறேன். உம்முமே ஜமான் மகான் எல்லாம் வந்துருச்சு. எந்த இடத்துல நீ இருந்தாலும், எந்த நேரத்துல நீ இருந்தாலும் நான் அவன் கூட அவங்க கூட. நீங்க இல்ல சில முட்டாள் சொல்றாங்க, சில முட்டாள் மாறிப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் வந்தாங்க சொல்லி அந்த முட்டாள்தனமான பேச்சுக்களுக்கு சொல்லி வச்சாச்சு. எல்லாம் அவன் இல்லை, எல்லாத்துலயும் அவன் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லும் போது வஹுவ மஅகும், உம்ம இருக்கா இல்லையா? நீங்க இருக்கிறீங்க, நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட அவனும் இருக்க. இதுதான் தௌஹீத். மாரிஃபா பாதன்னு சொல்லிட்டு சில பேர் நம்ம மேல போயிட்டோம், மேல போய் பார்த்தா மஹ்லூகே காணும், சிறுசியை காணும். இப்ப எல்லாமே அவனாதான் தெரியுதுன்னா, இப்ப குர்ஆன்ல கும் சொன்னான் அல்லாஹ். அது என்ன? வஹுவ மஅகும், அவன் உங்களுடன் இருக்கிறான். நீ இருக்கிற, உன் கூட அல்லாஹ் இருக்கிறான் தான் சொல்றான் அல்லாஹ். நீ என்னத்துக்கு நான் இல்ல அவன் இருக்கிறது அவன் தான் நீ சொல்லியாக்கான செய்து. இது அதிகமா செய்யுத. எறும்பு கிடக்க உனக்கு சாவு கிடையும். இருக்கிற ஈமானும் பறி போயிடும். நீங்க ஈமான் என்ன வச்சுக்கணும்? அல்லாஹ் கூட இருக்கிறேன்னு சொன்ன அல்லாஹ் சந்தோஷம். நீ எப்படி இருக்கிற, என்ன இருக்கிற, அந்த ஆராய்ச்சி எனக்கு தேவை. நீ இருக்கிற அந்த ஈமான வச்சுக்க கூட இருக்கு. நீ தான் என்ன வீட்டுல இருந்து பயானு கலைச்சிடும். இப்ப நீ தான் என்ன சலாமத்தா வீடு கொண்டு செல்லு. நல்லா நாடுனா நாளைக்கு மறுபடியும் நிக்கிற மஜ்லிஸுக்கு நீ தான் கொண்டு வருது. மூச்சு வாங்கி விடுறதுக்கு கூட அல்லாவுடைய துன்பத்து தேவைன்னு சொன்னாங்க. இடையில கண்ணு மூடி திறக்கிற மாதிரி, கடைசி பண்ற மாதிரி. திஸ் இஸ் ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக், அது தானாவே அப்படி நடக்குது. துன்பத்து இல்லாம அசையுமா? அல்லாவுடைய துன்பத்து இல்லாம அணுவும் அசையாதுங்க. ஹரக்கத்தை கொண்டுதான் ஹக்கீகத் ஹரக்கத்துன்னு சொல்லுவாங்க சுஃபியாக்கள். ஹரக்கத்தை கொண்டுதான் செயல் நிகழும். அந்த ஹரக்கத்துக்கு அசல் குவத்து அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சொந்தம், வேற யாரும் தனியா குவத்து கிடையாது. இருந்தா அல்லாவுக்கும் குவத்து இருக்கு, இதுக்கும் குவத்து. அல்லாவுடைய குவத்துடைய பர்த்தம் சுடர்தான் காயினாத்துல சிறுசிகள் அடைந்தேன். அல்லாஹ் அந்த குவத்து நம்மளை வாழ வச்சிருக்கான். மணி 11:10 பகவானுடைய அதே நாள் பெருமானார் திருக்கலிமாவுடைய போதனைகள் 23 வருஷத்துக்கு பூர்த்தி செய்தான்.
40 நபுவத்தை ஆரம்பிச்சாரு. 63 அவர்கள் இறையடி சேரும் வரைக்கும் இந்த சேவை செய்து கொண்டே இருக்கிறார். அதை மலேசியா நாட்டுல வந்து 3 நாளைக்கு முடிச்சுட்டு போயிட முடியாது. நிறைய சொல் போற போக்குல சிந்தனையில மட்டும் பெருமானாருக்கு அவர்கள் தங்களை நபி என்று பிரகடனப்படுத்துறது என்றைக்கு எந்த வயசுல? 40 வயசு. இந்த ஐங்கால தொழுகை பரவானது எப்போ? பெருமானாருடைய 52வது மேராஜ் இலங்கு புனிதமிக்க மேராஜ் இரவரை அழைத்து ஐங்கால தொழுகை அந்த கடமை பரவாய். அப்ப இடையில 12 வருஷ காலம் ஐங்கால தொழுகை, நஃபீலான தொழுகையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்கள். பெருமானார் தொழுதார்கள், சஹாபாக்கள் சிலர் தொழுதார்கள். பரது கட்டாய கடமையான இந்த தொழுகை நபி என்று தங்களை பிரகடனப்படுத்திய பிறகு 12 வருஷங்களுக்கு பிறகு அல்லாஹ் அது வரைக்கும் அல்லாஹ் சேவை. இந்த தொழுகைக்கு தகுதி உள்ளவன் அல்லாஹ் தாங்கிற விளக்கம் தான் முந்தியவர். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் என்ற விளக்கம் முந்தியவர். வணக்கம் பிந்தி, வணக்கம் எப்போ வணங்குவோம். அதனால நண்பர்கள் 12 வருஷ காலம் பெருமானார் திருக்கதிமாவுக்கா உழைச்சது. இந்த போதனைகள் அல்லாஹ் தாமும் தேவையை புரிச்சான். அந்த அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன். இந்த தௌஹீத உட்கார வைக்கிறது 12 வருஷம். நோம்பு மதீனாவுக்கு போய் பரவாய் சொல்லுங்க. நோம்பு மதீனாவுக்கு போய் பரவாய், ஹஜ்ஜும் மதீனா, ஜகாத்தும் மதீனா, எல்லாம் தொழுகை மட்டும் ஹிஜ்ரத் 10 வருஷம். இப்ப அதை வச்சு நீங்க பாருங்க, பத்ர் யுத்தத்துல ஷஹீதா போன 14 சஹாபா அன்சார் முஹாஜிரின், அந்த 14 பேர் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனா போன 10 வருஷத்துக்கு ஜிஹாத் வந்து, அப்ப ஐங்கால தொழுகை அவங்க தொழுதது 2 வருஷம் ஏறக்குறைய. பத்ர் யுத்தத்துல ஷஹீதா போன 14 பேர் இந்த ஐங்கால தொழுகை தொழுதது 2 வருஷம். அந்த வருஷம் தான் நோம்பு பரவாச்சு. அவர்கள் வைத்த நோம்பு 14. ஜிஹாத் அன்னைக்கு நோம்பு வேணான்றாங்க சர்க்கார், ஷஹீத் ஆயிட்டாங்க. இப்ப 16 நோம்பு முதல் வருஷம் நோம்பு பரவாது. 16 நோம்பு தான் வயசுலயே வச்சது. போயிட்டாங்களா? அது வரைக்கும் 30 ஜுஸ் குரான் வரல. குரான் சில பகுதிகள் வந்து இன்னும் பாக்கி எவ்வளவு ஆயத்து இருந்துச்சு. அப்ப முழு குரான் கிடைக்கிற பதிலையும் வச்சவர்கள் क्या बोल रहा हूँ समझो, दीन விளங்குங்க. அல்லாஹ் உங்களுக்கு பத்ர் யுத்தத்தில் அந்த அல்லாஹ்வுக்கு திருக்கலிமா இருப்பதா அழிவதா என்ற கட்டத்தில் தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்து அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நிலைநாட்டியவர்கள் அவர்